அது எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது பச்சரிசி 1 கப்பு, இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணும். அதே மாதிரி புழுங்கல் அரிசி 1 கப்பு, வந்து நம்ம இட்லி அரிசி புழுங்கல் அரிசி இருக்குல்ல பாருங்கள், இதில் 1 கப்பு, பச்சரிசியில் 1 கப்பு ஊற வச்சிடணும். முதல்ல நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும். இதை ஊற வச்சு அரைக்கிறது எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இட்லி மாவு மாதிரி பச்சரிசியை அரைச்ச மாவு. இதை அரைச்சிட்ட பிறகு இதை 1 கப்பு, இது வந்து முடகத்தான் கீரை. நீங்கள் பாருங்கள், கீரை பாருங்கள், முடகத்தான் கீரை. இது கை கால் வலி, முட்டி வலி, நம்ம கழுத்து வலி, எல்லா வலியுமே கேட்குறது இந்த முடகத்தான் கீரை. இதை வாரத்துக்கு 3 தடவை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த வாய்வுன்ற பிரச்சனையே இருக்காது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும், மிக்சியில் போட்டு அரைக்கணும். இதை பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. கிரைண்டர்லேயும் அரைக்கலாம், மிக்சிலேயும் அரைக்கலாம், நமக்கு எது சௌரியமோ அதில் அரைக்கலாம். மிக்சிலே போடலாம், கிரைண்டரில் போடலாம், நம்மளோட சௌரியம். சரியா மயிலன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் போட்டு இதை பாருங்கள் அரைக்கிறேன் பாருங்கள். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்போ தான் நைஸாக அரைக்கலாம். இதை நம்ம இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். இதுவே நல்லா குழக்குழப்பு, நம்ம அரிசி கூட உளுந்து கூட போட வேண்டாம். இந்த குழக்குழப்பு நைஸாக அரைச்சி இதை நம்ம அரிசி அரைச்சதில் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 டம்ளர் அரிசினா ஒரு 2 பிடி அளவுக்கு முடகத்தான் கீரை. இப்போ நான் அதுக்கு தேவையான உப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக தேவைக்கோ 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம அதை கரைச்சி வச்சிடணும். இந்த 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் உப்பு போட்டேன். கரண்டி போட்டு கலக்கி வச்சு மூடி வச்சிடணும். நைட்டு செஞ்சுட்டு காலையில் இருந்து இதை ஊற்றணும், இந்த தோசையை. இது சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நாளைக்கு காலையில் நம்ம இந்த தோசை ஊற்றலாம். கரைச்சி வச்சின்னா நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள், நல்லா புளிப்பு சுவையெல்லாம் இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். எண்ணெய் 1/2 ஸ்பூன் வச்சு தோசைக்கல் காஞ்சிட்டு இந்த தோசை ஊற்ற போகிறேன் பாருங்கள். தோசை பார்த்திங்களா, நல்லா ஒரு 2 கரண்டி எடுத்து ஊற்றி இப்படி நல்லா தேய்ச்சி விடணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் நல்லா வேகும். கீரை தோசை கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்த பிறகு நம்ம திருப்பி போடணும். பச்சரிசி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா மாவாக கூட வாங்கி கலந்து இந்த கீரையை அது கூட மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றலாம். இட்லி மாவு கூட கலந்து கூட இது தோசை ஊற்றலாம். வாரத்துக்கு 2 முறை நீங்கள் சாப்பிடுங்க. இந்த கை கால் வலியெல்லாம் எப்படி போகுதுன்னு இதை திருப்பி போடணும். இந்த கீரை தோசை கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் வேகிறதுக்கு. தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கீரை தோசை ரெடி. கீரை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பூண்டு சட்னி நல்லாயிருக்கும். தக்காளி சட்னி பண்ணலாம், பூண்டு சட்னி பண்ணலாம். எப்படி பண்ணணுன்னு நான் கீழே வீடியோவில் போட்டிருக்கேன், பூண்டு சட்னி எப்படி பண்ணணுன்னு. இப்போ பார்த்தீங்களா, தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும், நைஸாக. இவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் செய்யணும் நம்ம தோசை.